வெல்கம் டு விட்டியே பேசுவோம். நேற்றே சொல்லியிருந்தேன் நாளைக்கு காலேஜை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு. காலேஜை பற்றி வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, டேய் தம்பி, காலேஜை பற்றி கொஞ்சம் மட்டும் சொல்லுடா, எல்லாத்தையும் உளறிடாதடா அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. அந்த கமெண்ட் யாருன்னு நான் உங்களுக்கு ஃபோட்டோவோட மென்ஷன் பண்ணுறேன். காலேஜ் ஜாயின் பண்ணது வந்து நாங்கள் 2017 தான் ஜாயின் பண்ணோம். யாராருன்னா நானும் சுசியும் தான் ஃபஸ்ட்டு காலேஜ் ஜாயின் பண்ணோம். அப்புறம் இங்கே ஊர்லேயே இன்னொரு பையன் ராஜேஷ்னு ஒரு பையன் காலேஜ் ஜாயின் பண்ணோம். 3 பேர் தான் காலேஜ் போவோம். நாங்கள் காலேஜ் பஸ் யூஸ் பண்ணல, அவுட் பஸ் தான் யூஸ் பண்ணோம். அதனால் உங்களுக்கு வந்து 7:30 7:40க்கெலாம் காலைல பஸ் வந்துடும். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கிளம்பி காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு எடுத்துக்கிட்டு காலைல 7:30 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். இங்கேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 1 ஹவர் ட்ராவல் இருக்கும் பஸ்ஸில். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறத பஸ்ஸில் நாங்கள் அப்போ கொஞ்சம் தூங்கிப்போம், அப்புறம் இறங்கிப்போம். இதில் என்னென்னா எங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் அப்படின்றதுனால எங்களுக்கு காலேஜ் மாதிரியே கிடையாது. ஒரு ஸ்கூல் மாதிரி, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு பால்வாடி மாதிரி. அப்படி பண்ணாதடா இப்படி பண்ணாதடா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் காலேஜ் போணுச்சு. ஆஃபீஸர் மாதிரி தான் போகணும், ஆஃபீஸர் மாதிரி தான் வரணும். அந்த மாதிரி ஒரு காலேஜ். எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுமே தோணுச்சு, சரி இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் படித்தோம், இதுக்கப்புறம் நம்ம காலேஜ் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் காலேஜில் விட மாட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது காலேஜ். ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுமே ஒன்றுமே எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. அந்த காலேஜில் பேசிக் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. பேசிக்னால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியல, ஈஸியாக போயிடுச்சு. அடுத்து நம்ம செகண்ட் இயர் போகிறோம், டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான தியரிஸ்லாம் உள்ள வருது. அப்போ பார்க்கும்போது எங்களுக்கு புக்கு பார்த்தாலே புதுசாக தெரியும். படிக்க எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. அது மாதிரி செகண்ட் இயரில் அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது ஐவி டூரு போனது. அதுக்கு முன்னாடி நான் வெளியில் எங்கேயும் டூர்லாம் அதிகமாக போனது கிடையாது. அங்கே காலேஜ்லேருந்து ஐவி டூர் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒன்றா கொடைக்கானலை வச்சுட்டு போகிறதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நாங்களும் பேர் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இதில் காமெடி என்னென்னா, டூரு வந்து கிளம்ப போகிற அன்றைக்கி எங்கள் பஸ்ஸு வந்து கொஞ்சம் லேட்டு. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் டூர் அரேஞ்ச் பண்ணி அவங்கவுங்க ஈவினிங்லேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே கிளம்பிட்டாங்க. காலேஜிலேருந்து ஒரு 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு அந்த இதில் கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு மட்டும் பஸ் வரல. ஏன்னா பஸ்ஸு வந்து எங்கள் பஸ்ஸு புது பஸ்ஸு அப்படின்றதுனால எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் டூருக்கு தேவையானதெல்லாம் பஸ்ஸுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வரணும். பஸ் வந்து கும்பகோணத்துலேருந்து வரணும். கும்பகோணத்துலேருந்து நாகப்பட்டினம் வரணும். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த மாதிரி ட்ராவல் இருக்கும். அப்படின்னும்போது நாங்கள் எல்லாம் காலேஜில் இருக்கோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பசங்க எல்லாருமே காலேஜில் இருக்கோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ஸ்கூலில் எப்படி குரூப்பில் மட்டும் கேர்ள்ஸ் கிடையாதோ அந்த மாதிரி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கேர்ள்ஸ் கிடையாது. என்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்பீங்க. நாங்கள் வந்து ட்ரிபிள் மெக்கானிக்கல் கிடையாது, ட்ரிபிள் அது மாதிரி மெக்கானிக்கல்லையும் கேர்ள்ஸ் இல்லை. ஏன்னா மெக்கானிக்கல் வந்து பொதுவாகவே கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க, பொண்ணுங்க. ட்ரிபிளியில் வந்து யாராவது 1-2 பேர் பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனால் நாங்கள் போய் ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து எங்களுக்கு தேர்ட் இயர் முடிக்கிற வரலையும் பொண்ணுங்க கிடையாது. அதனாலேயே இதுலேயும் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, எல்லா ஸ்டாஃபுமே எங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க. நான் 12th எப்படி ஓப்பனாக எல்லாம் என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக பேசுனாங்களோ அதேமாரி காலேஜ்லேயும் ஓப்பனாக ஜாலியாக பேசினாங்க. ஒரு 2-3 பேர், 3 சாரு, ஹெச்ஓடி சாரு, கிளாஸ் இன்சார்ஜி, அப்புறம் ஜாலியாக உள்ள ஒரு சாரு, எல்லாம் தான் டூருக்கு ரெடி ஆனோம். எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் உட்காந்துருக்கோம் காலேஜ்லேயே. 8 மணி ஆணிச்சு, பஸ் வரல. 10 மணி ஆணிச்சு, பஸ் வரல. 11 மணி ஆணிச்சு, எப்பயும் பஸ் வரல. நைட்டு ஒரு 1 மணிக்கு பஸ்ஸு வருது. 1 மணி வரலையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே காலேஜ்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு 1 மணிக்கு பஸ்ஸு வருது. சாரு என்ன, பஸ்ஸு வருது எல்லாம் எந்திரிங்கடா அப்படின்ட்டு எல்லாரையும் எழுப்பி காலேஜ் வாசலில் போய் நின்னா பஸ்ஸு வருது. எங்களுக்கு பார்த்தோன்னா அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸை பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. பஸ் வந்ததும் பயங்கரமாக கத்துனாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பஸ்ஸில் ஏறின பிறகு பஸ்ஸுக்கு பூஜை போட வேண்டியது பூஜை போட்டு கிளம்பணும். கொடைக்கானல் கிளம்பணும். கரெக்டாக விடிய காலையில் கொடைக்கானல் போயிட்டோம். எங்களால் நம்பவே முடியல, இங்கேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து கொடைக்கானலுக்கு இவ்வளோ சீக்கிரம் போக முடியுமா அப்படின்னு. கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கு முன்னாடி மலை கீழே நிறுத்தி நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பஸ் எடுத்தாங்க. கொடைக்கானல் மலை ஏறுது. மலை ஏறும்போது எந்த ஒரு வித்தியாசம் தெரியல எங்களுக்கு, எப்போதும் போல் இருந்துச்சு. ஆனால் அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. மலை ஏறி அவங்க மேலே போனதுக்கப்புறம் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா, ஈவினிங்காக போவோம் அப்படின்னாங்க.
அதேமாரி நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருக்கிறதுக்கு ரூமில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ரூம் கிடச்சிது. அதாவது எல்லாருக்கும் இந்த டபுள் பெட் வச்சு ரூம் இருக்கும். அந்த மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடச்சிது. எங்களுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம், அதாவது ஃபேமிலி பெட்ரூம் கிடச்சிது எங்களுக்கு. நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும் அந்த ரூமுக்கு தனியாக மேலே மாடியில் ஃபேமிலி பெட்ரூமில் இருக்கோம். நாங்கள் மட்டும் என்ன, அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு பிரியாணி போடுறேன்னு சொல்லிட்டாங்க ஹோட்டல்லையே. நாங்களே செய்ய சொல்கிறோம்ப்பா, நம்ம பசங்களுக்குன்னு தனியாக செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டாங்க சாரு. அதேமாரி பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. மதியம் சாப்பிட்டோம். சாப்பிட்டதும் ட்ராவல் பண்ண டயர்டு, படுத்து தூங்கிட்டோம். சாயந்தரமாக ஒரு 4 மணி இருக்கும், முழிச்சு பார்க்குறோம். முழிச்சு பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. அதான் என்ன மணி ஆயிடுச்சோ, 7 மணி ஆகிட்டோ அப்படின்ட்டு பார்க்குறோம். மணி 4 தான் ஆகுது. ஏன்னா அங்கே கொடைக்கானல் கிளைமேட்டே அந்த மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தோம், யாருமே இல்லை. பார்த்தா எங்களுக்கு பசி, எங்கள் 4 பேருக்கும். கீழே வந்து பார்த்தா ஸ்டாஃப் யாருமே இல்லை, பசங்க யாருமே இல்லை. எல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டாங்களோ அப்படின்ட்டு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி பசிக்குதுன்ட்டு பக்கத்தில் டீ கடை அப்படிலாம் இருந்துச்சு, போனோம். டீ கடைக்கு இறங்கி நடந்து போக முடியலங்க. அந்த அளவுக்கு குளிர், பயங்கரமான குளிர். எப்படின்னா தான் நடுக்குது குளிர். அந்த நேரத்தில் எங்கள்கிட்ட ஜர்க்கின் இல்லை, கேப் இல்லை, சாதாரணமாக ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டும் தான் போட்டிருக்கோம். எனக்கு கடைக்கு போகிறோம். அந்த அளவுக்கு குளிர். இந்த அளவுக்கு குளிர் இருக்குமா அப்படின்ட்டு கொடைக்கானல் எங்களுக்கு தெரியவே தெரியாது. டீலாம் குடிச்சிட்டு வந்தோம். வந்துட்டு வந்து பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டாஃப்லாம் வந்துட்டாங்க. ஸ்டாஃபு பசங்கள்லாம் வந்துட்டாங்க. கேட்டோம் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து போக முடியாதான், இங்கே இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேயே தங்க சொல்லிட்டாங்க. நாங்களும் அங்கேயே தங்கிட்டோம். அங்கே அதே ரூமில் தங்கிட்டோம். மறாவது நாள் காலையில் கொடைக்கானல் சுற்றி பார்க்க போகிறோம். தனியாக 2 வேன் எடுத்து போகிறோம். தனியாக 2, ஏன்னா எல்லா இடத்துக்கும் பஸ்லேயே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியாக 2 வேன் எடுத்து சுற்றி பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போனாங்க. அது மாதிரி போய் சுற்றி பார்த்தோம். எல்லா வியூ பாயிண்ட்டும் பார்த்தோம். புதுசாக வாங்கின சாக்லேட் கடையில் தான் எங்களுக்கு பண்ணே. அவங்க சாம்பிளுக்கு எடுத்து வைக்கிற சாக்லேட்டை பசங்க இந்த பக்கம் போகிறப்ப 2, இந்த பக்கம் போகிறப்ப 2 எல்லாத்தையும் அள்ளி தின்னுட்டு கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸே காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் சாக்லேட் சாப்பிட்டாங்க. சாக்லேட் வாங்கினோம். அப்புறம் நிறைய பேர் டீ தூள் வாங்கினாங்க. அப்புறம் டெடி பேரு, அப்புறம் வாடாமலே இருக்கிற பூச்செடி, அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினாங்க. ஷூட்டிங்லாம் எடுத்த வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோம். அப்புறம் அப்படியே என்ஜாய் பண்ணோம். கொடைக்கானல் டூரை முடிச்சுட்டு போட்டிங் போகிறதுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அங்கே வந்து போட்டிங் போகிறோம். ஒரு போட்டுக்கு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி அலோவ் பண்ணாங்க. போட்டிங் போனோம். அதோட சைக்கிள் ரைடு போனோம். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். நிறையா சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா சுற்றி பார்த்தோம். உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணுங்கள், நாங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு தான் கொடைக்கானல் முடிச்சுட்டு கன்னியாகுமரி அழைச்சிட்டு போனாங்க. கன்னியாகுமரியில் வந்து கிளம்புறோம். நைட் ஃபுல்லாக ட்ராவலு. கன்னியாகுமரியில் போகிறப்ப நைட் ஃபுல்லாக ட்ராவலு. நல்ல மழை. எப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு தகுந்தப்பல மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, கிளைமேட்டு மாற மழை வந்து நல்ல மழை பெஞ்சுது. அதோட தான் கன்னியாகுமரி போனோம். சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பீச் பக்கத்துலேயே ரூம் புக் பண்ணி அலோவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் போயிட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 6 மணிக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆகிடுங்கப்பா, 6 மணிக்கெலாம் எல்லாம் ரெடி ஆகிடுங்க, சன்ரைஸ் பார்க்க போகணும் அப்படின்னாங்க. சன்ரைஸ் பார்க்க போகணுன்ட்டு கிளம்புனா எல்லோரும் கிளம்பியாச்சு. சன்ரைஸ் பார்க்கன்ட்டு கிளம்பியாச்சு. 7 மணிக்கு கிளம்புறோம் சன்ரைஸ் பார்க்க. ஹெச்ஓடி சாரு இன்னும் சார்லாம் சன்ரைஸ் பார்க்க போனாங்க. ஏன்னா அவங்களாலையும் பார்க்க முடியல. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததுனால சன்ரைஸ் பார்க்க முடியல. அவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க, நாங்களும் சன்ரைஸை மிஸ் பண்ணிட்டோம். கன்னியாகுமரி வந்ததுக்கு ஞாபகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். கன்னியாகுமரியிலேருந்து நேராக இங்கே நாகப்பட்டினம் தான் அடுத்து. கன்னியாகுமரி போனோம், ஃபோட்டோ எடுத்தோம், சுற்றி பார்த்தோம், பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே சாப்பிட்டோம். அங்கே தான் காலை சாப்பாடு கொஞ்சம் ஸ்பெஷலு. அங்கே என்னென்னா சாம்பார் வடை, தயிர் வடை, ரச வடைலாம் வச்சுருந்தாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம். அதெல்லாம் கன்னியாகுமரி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நேராக நாகப்பட்டினம் வந்தோம். வந்துட்டு எப்போதும் போல் காலேஜ் போணுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு டூரு. செகண்ட் இயரில் அதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு டூரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஹெச்ஓடி சார் வந்து சொன்னாங்க, தம்பி டூர்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கோம், இதை வச்சுக்கிட்டு படிக்காமல் இருந்துடக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதேமாதிரி செகண்ட் இயரும் ஏதோ நல்லபடியாக கிராஸ் பண்ணி வந்துட்டோம். தேர்ட் இயர் வந்தோடனே தனியாக தெரியும். நாங்கள் என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது கொடுத்த யூனிஃபார்மு ஒரு சாண்டில் கலர் ஷர்ட்டு,
நைஸாக செக்குடு போட்டிருக்கும், சின்ன சின்னதாக, ரொம்ப சின்ன சின்னதாக செக்குடு போட்டிருக்கும் அந்த ஷர்ட்டு. பேண்ட்டு வந்து நல்லா டார்க் ப்ளூவில் பேண்ட்டு. அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மு. நாங்கள் செகண்ட் இயர் போகும்போது அதான் யூனிஃபார்மு, தேர்ட் இயர் போகும்போது அதான் யூனிஃபார்மு. ஆனால் அந்த சட்டையில் வந்து ஒரு ப்ராப்ளம். அந்த சட்டை வந்து நஞ்சு சல்லடா தெரிய ஆரம்பிச்சிட்டு, அதனால வந்து யூனிஃபார்ம் மாற்றிட்டாங்க. நாங்கள் செகண்ட் இயர் போனதுமே ஃபஸ்ட் இயர் யூனிஃபார்ம் மாற்றிட்டாங்க. வயலட் கலரில் ப்ளைன் ஷர்ட்டு, ஆனால் பேண்ட்டு வந்து அதே டார்க் ப்ளூ கலரு. நாங்கள் தேர்ட் இயர் போனதும் ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் அந்த வயலட் கலர் ஷர்ட்டு, டார்க் ப்ளூ கலர் பேண்ட்டு. ஆனால் எங்கள் ட்ரிபிள் தேர்ட் இயருக்கு மட்டும் சாண்டில் கலர் ஷர்ட்டு, அந்த டார்க் ப்ளூ கலர் பேண்ட்டு. அதனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த தேர்ட் இயர் பசங்க தான் அப்படின்றது தனியாக தெரியும். காலேஜில் தனியாக தெரியும். எங்கே போனாலும் அண்ணா தூரமாக நின்னா கூட அந்த நிற்கிறான்டா ட்ரிபிள் தேர்ட் இயர் பையன் எங்கே நிற்கிறான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். காலேஜ் வந்து உள்ளே போகும்போது டக்கின் பண்ணிட்டு தான் போகணும், ஐடி கார்டு போட்டுட்டு போகணும், ஷூ போட்டுட்டு போகணும். ஐடி கார்டு போடலன்னா ஃபைனு, ஷூ போடலன்னா ஃபைனு, டக்கின் பண்ணிட்டு போன்னு சொல்லுவாங்க. சரியாக படிக்காத பசங்களுக்கெல்லாம் கோச்சிங் கிளாஸ் வச்சாங்க. காலேஜில் எங்கேயாவது கோச்சிங் கிளாஸ் வைப்பாங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் ரொம்ப மோசம் கோச்சிங் கிளாஸ் வச்சதெல்லாம். ஒரு 4:30 மணிக்கு காலேஜ் முடியுதுன்னா 5:30 6 மணி வரலையும் கோச்சிங் கிளாஸ் வைப்பாங்க. கோச்சிங் கிளாஸ் வச்சு விட்டாங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி ஆகிடும். இந்த மாதிரி தான் காலேஜ் போனது. சார்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் தாண்டா உங்கள் சின்ன பசங்களுக்கு நீங்கள் தான் உதாரணம், நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டால் உங்கள் ஜூனியர் பசங்க கரெக்டாக நடந்துப்பாங்கடா அப்படின்னு சார்லாம் எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. இதனாலேயே நாங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுனாலேயே கரெக்டாக டக்கின் பண்ணியிருப்போம், கரெக்டாக ஷூ போட்டிருப்போம், ஐடி கார்டு போட்டிருப்போம். அது மாதிரி எல்லா ஸ்டாஃபுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறது அப்படின்னுன்றது இருக்கும். ஃபஸ்ட் இயரில் தான் எங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டே இருந்துச்சு. செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஸ்டாஃப் எல்லாருமே பிடிச்ச ஸ்டாஃப் தான். எங்கள் ஹெச்ஓடி சார் எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் ஹெச்ஓடி சார் ஏன்னா ஒரு சிரிச்ச முகத்தோட தெய்வீக முகமாக இருப்பாங்க. அதனால் எங்கள் ஹெச்ஓடி சார் ரொம்ப பிடிக்கும். தேர்ட் இயரில் வந்து ஒரு ஐவி மறுபடியும் பிளான் பண்ணி டூர் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. என்ன ஊர்னா பெங்களூர் வந்து பெங்களூர் ஒண்டர்லா போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிளானு. பஸ்ஸு டைமுக்கு வந்துச்சு. எல்லாருக்கும் வந்த மாதிரி எங்களுக்கு 7 மணிக்கெலாம் பஸ்ஸு வந்துருச்சு. கிளம்பணும். இங்கேருந்து கிளம்பிட்டு விடிய காலையில் கரெக்டாக 6 மணிக்கு பெங்களூர் ஒண்டர்லாவில் போய் பஸ்ஸு நிற்கிது. சாப்பிட்டோம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம். அதிகமாக சாப்பிடாதீங்கடா, நிறையா ரைடு போக முடியாது அப்படின்னாங்க. அதனால் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டோம். டிக்கெட்லாம் அவங்களே சாரே புக் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும். அங்கேயே எல்லாருக்கும் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டு டிக்கெட்னால ஏதோ கொஞ்சம் கம்மி போல் இருக்கு. அதனால் அவங்களே புக் பண்ணிட்டாங்க. உள்ளே போனால் எங்களுக்கு அவ்வளோ சர்ப்ரைஸு, அவ்வளோ ஆச்சரியம். எல்லாம் வித்தியாசமான ரைடாக இருக்குது. அப்படியே புதுசாக இருக்குது ரைடு. நாங்களாம் பார்க்காத ரைட்லாம் இருக்குது உள்ள. அதில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எதுக்கு இருந்தது ஆக்டோபஸ் ரைடு. ஃபஸ்ட்டு ஆக்டோபஸ் ரைடில் ஏறிடாதீங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த ரைடுக்கும் போகிறதுக்கே தோணாது உங்களுக்கு. இப்படி இருக்கிற இடத்துலேருந்து சடனாக நம்ம ஒரு கல் எடுத்து இப்படி தூக்கி எறிவோமோ அந்த மாதிரி நம்மளை தூக்கி எறிகிற மாதிரி இருந்துச்சு. ஈரக்கொலையாக நடிக்கிட்டு அந்தளவுக்கு சொல்லணும். ஏன்னா ஆக்டோபஸ் ரைடுன்றது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு பேட்சாக தான் போனோம். ஃபஸ்ட்டு ஒரு 20 பேர் போனோம். அடுத்து ஒரு 20 பேர் போகிறதுக்கு வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க. இங்கே எவ்வளோ பசங்களுக்கு நான் சொல்கிறோம், ரைடு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, போயிட்டு வா அப்படின்னோம். எங்களை நம்பி அவனை போனாங்க. ஆனால் போயிட்டு வந்து இப்படி ஏமாத்திட்டியடா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா அப்படின்னா, ஏண்டா இவ்வளோ மோசமாக இருக்குது, எப்படிடா அந்த ரைடு நல்லா இருக்குன்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரோலர் கோஸ்டர் போனோம். அப்புறம் ரோலர் கோஸ்டர் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். ஆனால் ரோலர் கோஸ்டர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஜெயிண்ட் வீலு, ஒண்டர்லா ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோன்னு தான் சொல்லணும். அப்புறம் வாட்டர் ரைடெலாம் நிறைய வாட்டர் ரைடு போனோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களை அலோவ் பண்ணல. ஏன்னா வந்து ஒரு பாலிஸ்டர் மாதிரி துணி போட்டு தான் வாட்டர் ரைடுக்கும் அலோவ் பண்ணாங்களாம். நாங்கள் சும்மா சாதாரணமாக காட்டன் மாதிரி போட்டு போனால் அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் அங்கே உள்ளேயே டிஷர்ட்டு ஷார்ட்ஸ்லாம் விற்கிறாங்க. அங்கே வாங்கி போட்டுக்கிட்டு அதோட மறுபடியும் ரைடு போனோம். எல்லா ரைடும் போயிட்டு வாட்டர் ரைட்லாம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா பெங்களூர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சில்னஸ் இருந்தது. அந்த கூலிங் கிளைமேட்டோட அந்த வாட்டர் ரைடுக்கு எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உள்ளே கொஞ்சம் சாப்பிட்டோம். ஏன்னா அங்கெல்லாம் டிஷ்ஷெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சாப்பிட்டோம். அப்புறம் கோஸ்ட்டு வீடு போனோம், அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கோஸ்ட்டு வீடு மாதிரி ஒரு உள்ள வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு வச்சுருந்தாங்க, அங்கே போனோம். அது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பெங்களூர் ஒண்டர்லா எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சம்மரில் ட்ரை பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். அதில் ஒண்டர்லா முடிஞ்சு மைசூர் மஹால் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போனோம். அங்கே போய் மைசூர் மகாராஜாவோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அப்படியே ரியலிட்டிக்காக இருந்துச்சு.
அந்த மைசூர் மஹால் உள்ற ஒரு சேர் போட்டு அந்த ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. மைசூர் மகாராஜாவோட ஸ்டாச்சு. அப்படியே ரியலாக உட்காந்துருக்க மாதிரியே இருந்துச்சு. பார்த்தோம். இந்த காலத்தில் இவ்வளோ ரிச்சாக வாழ்ந்துருக்காங்க. இப்போ இருக்கிறவன் என்னடா ரிச்சா இருக்கான், அந்த காலத்தில் அவன் வாழ்ந்துருக்கான்டா ரிச்சா அப்படின்னு தோணுச்சு. அங்கே நடந்த காமெடி என்ன ஒன்றுனா, மைசூர் மஹால் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஜூ ஒன்று போனோம். அந்த ஜூக்கு போகிறதுக்கு கிளம்புறோம். அப்போ என்னன்னா எல்லாரும் வந்துட்டோம். ஒரு பையனை மட்டும் காணும். ஃபோன் பண்ணால் ஃபோனு எடுக்கல, ஃபோன் போகல. எங்கடான்னு இறங்கி தேடி பார்த்தா அவனுக்கு காணவே காணும். ஹெச்ஓடி சாரும் இன்னும் 2 பசங்க மட்டும் இறங்கி போய் தேடுறாங்க. தேடி பார்த்துட்டு வர்றோம் அப்படின்ட்டு. எல்லாம் தேடி பார்த்துட்டு அழைச்சிட்டு வராங்க. எங்கடா போன அப்படின்னு கேட்டா, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போனேன்டா, வெயில் தாங்க முடியல அப்படின்றான். அதோட அது ஒரு காமெடி. அதை முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து ஜூவுக்கு போனோம். உள்ள அழைச்சிட்டு போனாங்க. பார்க்காத மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அனைத்தையும் பார்த்தோம் அங்கே பெங்களூரு ஜூவில். ஒயிட் பீகாக், அதாவது வெள்ளை மயில் பார்த்தோம். பஞ்சவர்ண கிளி பார்த்தோம். புதுசு புதுசாக பறவை இருந்துச்சு. பார்க்காத, இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஃபோட்டோவில் கூட, நெட்டில் கூட சர்ச் பண்ணால் கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி பறவைலாம் இருந்துச்சு. அப்புறம் பாம்புலாம் ஏகப்பட்ட பாம்பு. சாதாரண தண்ணி பாம்புலேருந்து பெரிய மலைப்பாம்பு ராஜநாகம் வரலையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் சிங்கம் பார்த்தோம், புலி பார்த்தோம், கரடி பார்த்தோம், யானை பார்த்தோம், ஒட்டகச்சிவிங்கி பார்த்தோம், காட்டெருமை பார்த்தோம், கரடி எல்லாமே பார்த்தோம். பார்க்காத மிருகங்கள் அனைத்தையும் பார்த்தோம். முதல்ல பார்த்தோம். எல்லாமே பார்த்துட்டு கிடச்சா அங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்பிடலாம். நைட்டு வந்து கிளம்புறதுக்கு அன்டைம் ஆகிடுச்சு. பர்ச்சேசிங்லாம் பண்ணிக்கிட்டு பெங்களூரில் அந்த பர்ச்சேசிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். பஸ்ஸு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 12 1 மணி இருக்கும். அந்த ரேஞ்சில் கிளம்பி எல்லாம் டயரில் படுத்து தூங்கிட்டோம். 4 மணி இருக்கும். கண்ணை முழிச்சு பார்க்குறோம், திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு பஸ்ஸு. எங்களுக்கு அப்படியே என்ன ஒன்றுமே சொல்ல முடியல. எங்களுக்கு என்னடா அன்டைமில் கிளம்புனாங்க, விடிய காலைல 4 மணிக்கெலாம் இங்கே திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு. அதோட சார் சொன்னாங்க, புது பஸ் ஸ்டாண்டில் இறங்க வேண்டிங்களா, இறங்கிங்கப்பா, காலையில் காலேஜ் வந்துருங்க, உங்களுக்கு கிளாஸ் கிடையாது, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க தான் காலேஜ் வரீங்க, அட்டண்டன்ஸ்க்காக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி நாங்களும் திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கிட்டோம். பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எழுந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே கிளம்புனோம். திருப்பி எங்களுக்கு 7:30 பஸ் வந்துச்சு. கிளம்பி காலேஜ் போயிட்டோம். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. மற்ற பசங்களுக்கும், டூர் வராத பசங்களுக்கும் கிளாஸ் எடுக்கல, சும்மா உட்கார வச்சு அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நிறைய பேர், சார் மதியம் வீட்டுக்கு போகிறேன் சார், ரொம்ப டயர்டாக இருக்குது சார் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரிப்பா போங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அனுப்பி வச்சாங்க. அதோட என்ன நினச்சாங்கன்னு தெரில, எங்கள் டிபார்ட்மெண்ட்டு தேர்ட் இயருக்கு மட்டும் எல்லோரும் மதியத்தோட வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாங்க. மதியத்தோடு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். மறாவது நாள் எப்போதும் போல் காலேஜ் நடந்தது. காலேஜ் முடியும் போது தான் ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கு. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டுக்கே நடந்துச்சு அந்த சம்பவம். என்னன்னா, நாங்கள் காலேஜ் முடிக்க போகிற டைமில் வந்து கொரோனா 2020 மார்ச்சில் தான் வந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். மார்ச் ஏப்ரலில் அப்போ தான் கொரோனா. 2019 வந்து சைனாவில் வந்தது. 2020 இந்தியாவுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளலாம் வந்துச்சு. அது எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுன்னா, அது ஒரு குட்டி கதைனா, அந்த குட்டி கதையை சொல்கிறேன் கேளுங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு ரெகுலராக வர்ற பஸ்ஸை ஈவினிங்கில் மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு பஸ்ஸு ஏறி வந்து ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து நடந்து வரணும். அந்த மாதிரி இன்னொரு பஸ்ஸு ஏறி வந்து இறங்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. எங்கள் அம்மா கால் பண்ணி, எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த பஸ் மிஸ் பண்ணிட்டோமா, வந்து நான் இறங்கி வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கேன், வந்துடுவேன், இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னா. நான் சரிப்பா, இது மாதிரி நியூஸ் பார்த்தேன், ஏதோ வைரஸ் பரவுதான், அதுக்குன்னு எல்லாம் லீவுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கப்பா, என்னன்னுப்பா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து டிவி பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னன்னு தெரியலையம்மா அப்படின்னு சொன்னேன். அது ஃபோனை வச்சுட்டு நெட்டை ஆன் பண்ணி உள்ளே பார்த்தா, குரூப்பில் பார்த்தா தெரியுது என்னன்னா, ஏதோ வைரஸ் பரவிட்டு இருக்கான், லீவான் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஏய் சும்மா கதை கட்டாதீங்கடா, இது எவனாவது கிளப்பி விட்டதா இருக்கும், பேசாமல் இருங்கடா அப்படின்னு நான் சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் மட்டும் தான் நடந்து வரேன். நடந்து வந்துட்டு இருக்கேன். இந்த கடுப்பில் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கடா, எதாவது கிளப்பி எவனாவது ஏதாவது கிளப்பி விட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். வேர்க்கடலை வறுத்துட்டு தள்ளுண்டிச்சு தள்ளிட்டு வருவாங்களே, அந்த மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட 10 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கி குடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். மறுபடியும் ஒரு ஃபோன் வந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, என்னடா இது மாதிரி சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டேன். அதுவும் என்ன சொல்கிறதா இருக்கும், நீ அதை நம்பிக்கிட்டு கேட்காதடா என்கிட்ட அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு நானே நியூஸ் பார்க்குறேன், இது மாதிரி வைரஸ் பரவிட்டு இருக்கேன் எங்கே பார்த்தாலும்.
அதனால் யாரும் வீட்டிலேருந்து வெளில வராதீங்க, வெளில எங்கேயும் போகாதீங்க, 144 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சில எல்லாருக்கும் தனித்தனியாக மெயில் வருது, இது மாதிரி கொரோனான்னு ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கான், அந்த வைரஸ்னால 144 தடை போட்டிருக்காங்க, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, காலேஜ் எப்போன்னு நாங்கள் சொல்கிறோம், அது வரைக்கும் லீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி சார் மெசேஜ் போட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அப்படியே ஆனந்தமாக இருந்தது. சே லீவுடா அப்படின்ட்டு. அதே ஒரு 4 நாள் வீட்டில் இருந்தோம், ஜாலியாக இருந்துச்சு. ஒரு வாரம் வீட்டில் இருந்தோம், இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. 10 நாள் வீட்டில் இருந்தோம், இன்னும் சூப்பராக ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் 15 நாள் போணுச்சு, போர் அடிச்சுது. என்னடா இவ்வளோ நாள் லீவ் விட்றாங்களே, காலேஜ் திறப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. செமஸ்டர் நெருங்க ஆரம்பிச்சதும் எங்களுக்கு ஒரு டவுட்டு, ஆகா நம்ம எதுவுமே படிக்கலையே, செமஸ்டர் வரப்போகுது, எல்லாரும் கவனமாக படிச்சிங்கப்பா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் காலேஜ் வாங்கன்னு சொல்லவே இல்லை எங்களை. லீவில் வீட்டிலே இருந்து படிங்க படிங்க படி எங்களை வீட்டிலேருந்து படிங்கன்னு சொன்னாங்க. அதோட எங்களுக்கு செமஸ்டர் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சார் சொன்னாங்க, நீங்கள் ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கொஸ்டின் அனுப்புவோம், நீங்கள் ஆன்சர் எழுதி நீங்கள் கொரியர் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. இதை போல் தான் எங்களுக்கு லாஸ்ட்டு செமஸ்டர் போணுச்சு. லாஸ்ட் செமஸ்டர் மட்டும் நாங்கள் ஆன்லைனில் எழுதணும். அதோட எங்களுக்கு காலேஜும் முடிஞ்சு, ரிசல்ட்டும் வந்தது, எல்லோரும் பாஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வேலைக்கு போனதை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த வேலைக்கு போன வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேலைக்கு போன வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.